Tawfiq Hakim. Ask Allah for a good day. Abdullah b. Masood Radi Allahu anhu narrates that when the Messenger of Allah used to enter the morning, he would say the above. Muslim 2723. கேள்வி ஏப்பத்துடன் வெளிவரும் உணவு வாயை எட்டும் முன்பே மீண்டும் விழுங்கப்பட்டால் அதன் சட்டம் என்ன? நோன்பை முறிக்குமா? அஷைக் இப்னு உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். பதில் ஒருவர் ஏப்பம் விடும்போது அவரது இரைப்பையிலிருந்து காற்று வெளியேறும் சமயம் அதனுடன் சிறிதளவு உணவு அல்லது தண்ணீர் வெளியே வரக்கூடும். அது வாயை எட்டாத நிலையில் அவர் அதனை மீண்டும் விழுங்கிவிட்டால் அவர் மீது எவ்வித குற்றமுமில்லை, நோன்பு முறியாது. மஜ்மூல் ஃபதாவா 19 கீழ் 232. Regarding acceptance of do-a-wise fasting, the Holy Prophet has stated. Meaning, do-a of a fasting person is not rejected. Musnad Imam Ahmad, Musnad Abi Huraira, v16, p.148, Muasasacha Risala. இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், லைலத்துல் கத்ரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறவரின் முன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்கிறவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். நூல் சஹீஹ் புகாரி 1901. நாளும் ஒரு சிந்தனை. ஒரு பெண்ணிடம், பிறந்த வீட்டிலிருந்து என்ன கொண்டு வந்தாய் என விசாரிக்கும் இந்த உலகம், பிறந்த வீட்டிலிருந்து எதையெல்லாம் இழந்து வந்தாய் என விசாரிப்பதில்லை. நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். காது அடைப்பு ஏற்பட்டால் தூதுவளை சாறு 2 சொட்டு விட்டால் காது அடைப்பு நீங்கும். நாளும் ஒரு செய்தி. கிரேக்க நாட்டில் பெண்களின் வயது திருமண நாளிலிருந்து கணக்கெடுக்கப்படுமாம். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. முதல் நாள் வாங்கிய கீரையை மறுநாள் பயன்படுத்தும்போது கீரையின் வேர்ப்பகுதி தண்ணீரில் இருக்குமாறு வைத்திருந்தால் பசுமையாக இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழி. அறிவின் தாயகமாய் அருள் நிறைந்த உள்ளமாய் இருப்பவள் பெண். ஜெயகாந்தன். இன்று மார்ச் 8, அனைத்துலக பெண்கள் நாள். 1911 இல் அனைத்துலக பெண்கள் நாள் முதலாக டென்மார்க்கில் கொண்டாடப்பட்டது. திருக்குறள் 373. பால் அறத்துப்பால். இயல் இல்லறவியல். அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். தற்காத்து தற்கொண்டாட் பேணி தகை சான்ற. சொற்காத்து சோர்விலாள் பெண். விளக்கம். தன்னை காத்து தான் கொண்டவர்களை பாதுகாத்து தகுதிக்கு உதாரணமை வாய்ச்சோல் காத்து சோர்வில்லாமல் இருப்பவளே பெண். பழமொழி. பெண் இன்றி பெருமையும் இல்லை, கண் இன்றி காட்சியும் இல்லை. There is no pride without a woman. There is no sight without eyes. பொன்மொழி. கையில் புத்தகத்துடன் இருக்கும் கல்வி கற்கும் பெண்களைக் கண்டு அடக்குமுறையாளர்கள் பெரும் பயம் கொள்கிறார்கள். மலாலா. பொது அறிவு. 1. இந்த ஆண்டிற்கான உலக மகளிர் நாள் கருப்பொருள். விடை. பெறுவதற்கு கொடுங்கள். Give to gain. 2. மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். விடை. திருமதி பி. கீதா ஜீவன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். விமென் எம்பவர்மெண்ட் பெண்கள் மேம்பாடு. அறிவியல் களஞ்சியம். பருவநிலை மாற்றத்தின் பாதிப்பு. பருவநிலை மாற்றத்தால் வெப்பநிலை உயர்வு, வறட்சி, வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் இது உலகை அழிக்கும் வகையில் அச்சுறுத்தி வருகிறது. ஆனால் அது வெப்பத்தால் ஏற்படும் வறட்சியால் இன்றி கடும் குளிரால் இருக்கலாம் என அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலை ஆய்வு தெரிவித்துள்ளது. பூமியில் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு தொடர்ந்து அதிகரித்து அதன் காரணமாக அதிகளவில் வெப்பநிலை உயர்வை அடைந்தால் ஒரு பனி யுகத்திற்குள் நுழையலாம் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இன்றைய தலைப்பு செய்திகள். தேர்தல் முடிந்ததும் அதிமுக பொதுச்செயலாளரை பாஜக மாற்றிவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கணிப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் வேறு ஒருவரை ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டதாகவும் பரபரப்பு பேச்சு. நீலாங்கரை வீட்டில் விஜய் தன்னை அனுமதிக்க மறுப்பதாக மனைவி சங்கீதா பரபரப்பு புகார். வழக்கறிஞர்கள் மூலம் விஜய் மிரட்டுவதாகவும் நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அகமதாபாத்தில் இன்று T20 உலகக் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி வரலாறு படைக்குமா இந்தியா? இந்திய ரசிகர் கூட்டத்தை அமைதிப்படுத்தி இதயங்களை உடைப்போம் என நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் பேட்டி. இறுதிப் போட்டிக்கு முன் எதிரணிகள் ஒரே மாதிரி பேசாமல் மாற்றி யோசிக்க வேண்டுமென இந்திய கேப்டன் சூரியகுமார் பதிலடி. ஈரான் மீது 2வது கட்ட ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல், அமெரிக்க படைகள். தெஹ்ரானில் மேலும் ஒரு எண்ணெய் கிடங்கு அழிப்பு, கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலை தகர்ப்பு. இஸ்லாமிய கல்வி. தஸ்பீஹ், தஹ்மீது, தக்பீர், தஹ்லீல் ஆகியவற்றின் சிறப்பு. ஒரு கிராமவாசி அல்லாவின் தூதரிடம் வந்து, நான் சொல்வதற்கு ஒரு வாசகத்தை கற்றுத் தாருங்கள் என்றார். அதற்கு நபியவர்கள் கூறினார்கள், நீ சொல்.
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை. அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் அவனை பெரியவனாக ஏற்றுக்கொண்டேன். அதிகமான புகழ்ச்சியை அல்லாஹ்விற்கு உரியதாக்குகிறேன். அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ் சகல குறைகளிலிருந்து மகா தூய்மையானவன். பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது. அல்லாஹ்வை கொண்டே தவிர அவன் மிகைத்தவன், மிக்க ஞானமுடையவன். அப்போது கிராமவாசி கூறினார், இவை எனது இறைவனுக்காக உள்ளவை, எனக்காக உள்ளதை சொல்லித் தாருங்கள். நபி அவர்கள் கூறினார்கள், நீ சொல். அல்லாஹ்வே, எனக்கு மன்னிப்பு வழங்கு, எனக்கு கருணை காட்டு, எனக்கு நேர்வழி காட்டு, எனக்கு உணவளி. சஹீஹ் முஸ்லிம். அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டால் என்னை நீங்கள் பார்க்காத வரை எழுந்திருக்க வேண்டாம். 1-2 இதை அபூகத்தாதா ரலி அவர்களிடமிருந்து அப்துல்லாஹ் பின் அபீகத்தாதா ரஹ் அவர்கள் அறிவித்ததாக யஹ்யா பின் அபீக்சிர் ரஹ் அவர்கள் எனக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் என ஹிஷாம் அத்துஸ்துவாயை ரஹ் அவர்கள் கூறினார்கள். அத்தியாயம் கிரேட்ஸ். ரெஃபரன்ஸ்: சஹீஹ் புகாரி 637. இன் புக் ரெஃபரன்ஸ்: புக் 10, ஹதீஸ் 34. நாளும் ஒரு சிந்தனை. அனுபவங்கள். கற்றுத்தராத பாடத்தை அவமானம் கற்றுத்தரும். நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். வாழைப்பூவை தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தப்பேதி, சீதபேதி, மாதவிலக்கு, வயிற்று வலி ஆகியன குணம் அடையும். நாளும் ஒரு செய்தி. முருங்கைக் கீரையில் பாலாடையை விட 2 மடங்கு புரதம் அதிகம், ஆரஞ்சை விட 7 மடங்கு உயிர்ச்சத்து சி அதிகம், வாழைப்பழத்தை விட 3 மடங்கு பொட்டாசியம் அதிகம், கேரட்டை விட 4 மடங்கு உயிர்ச்சத்து அதிகம், பாலை விட 4 மடங்கு கால்சியம் அதிகம். இனியாவது முருங்கை கீரையை தவிர்க்காதிருப்போம். நாளும் ஒரு சமையல் குறிப்பு. தேங்காய் சட்டினி செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து அரைத்தால் சுவையும் மணமும் கூடும். நாளும் ஒரு பொன்மொழி. பரிகாச பேச்சை பேசுபவன் பகைவனை தேடிக்கொள்கிறான். ஜான் கே. இன்று மார்ச் 9, உலக சிறுநீரக தினம். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதன் யூரி ககாரின் பிறந்த தினம். திருக்குறள் 611. அருமை உடைத்தன் ரசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். விளக்கம்: இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதைச் செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும். பழமொழி: அ குட் மார்க்ஸ்மன் மே மிஸ். ஆனைக்கும் அடி சறுக்கும். பொன்மொழி: மனித வாழ்க்கை மற்றவைகளுக்கெல்லாம் மேலானது. மேலான செயல்களினால் மேன்மை அடைகிறது. பிளாட்டோ: Human life is above all others. It is exalted by superior actions. Plato. பொது அறிவு. முக்காற்புள்ளி. 01. சூரிய குடும்பத்தில் எந்த கிரகம் பின்னோக்கி சுழல்கிறது? வெள்ளி, வீனஸ். 02. உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பிரமிடுகளைக் கொண்ட நாடு எது? சூடான். English words: take off, remove or leave. Take on, accept responsibility. தமிழ் இலக்கணம். தவறான பேச்சு மொழியும் சரியான எழுத்து மொழியும். 1. கடிகாரம் வேகமாக ஓடியது. எங்கு ஓடும்? கடிகாரம் வேகமாக இயங்கியது. 2. மின்விசிறி வேகமாக சுற்றுகிறது. நதன்னை தானே சுற்றுவதால் சுழல்கிறது. மின்விசிறி வேகமாக சுழல்கிறது. அறிவியல் களஞ்சியம். நிலை: துருவங்கள் காந்தத்தின் இரு முனைகளில் மட்டுமே இருக்கும். காந்தப் புலம் காந்தத்தைச் சுற்றியுள்ள முழுவெளியிலும் பரவியிருக்கும். பரிமாணம்: துருவம் என்பது ஒரு குறிப்பிட்ட புள்ளி பாயிண்ட், காந்தப் புலம் என்பது ஒரு பகுதி ரீஜன் ஃபீல்ட். தொடர்பு: காந்தப் புலக் கோடுகள் ஒரு துருவத்தில் தொடங்கி மற்றொரு துருவத்தில் நுழைகின்றன. துருவ காந்தம் என்பது காந்தப்புலத்தின் வலிமை குவியும் இடம்.